சார் சார் எதுக்கு சார் வர சொன்னீங்க? தோழர் வாயிலிருந்து ஏதாவது வரவழைச்சியா? வரவழைச்சோம் சார். ஆளுக்கு ஒரு சிவலிங்கத்தை வரவழைச்சு கொடுத்தாங்க சார். என்ன விளையாடுறியா? சார் பொறுமை வேணும் சார். மனுஷனுக்கு பொறுமை வேணும் சார். நான் இப்பதான் தமிழை சரியா உச்சரிக்க கத்துட்டு வரேன் சார். கூடிய சீக்கிரமே நல்ல தெளிவா பேச கத்துக்கிட்டு பெரிய தமிழறிஞர்னு பேர் வாங்க போறேன் சார். அப்புறம் பாருங்க சார். என்ன உளறதுல? வாட் ஹேப்பன் டு யூ? நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? bloody hell. தோழர் வாயிலிருந்து ஆதாரங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு தான் சார் நானும் பதில் You're சொல்றேன். gone bonkers. ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடித்தான் கறக்கணும். இந்த தோழர் இருக்கானே, நான் நல்லா தமிழ் பேசினா ஆதாரங்கள் இருக்கிற இடத்த காமிக்கிறேன்னு பிராமிஸ் பண்ணியிருக்கான் சார். அவன் ஒரு கிறுக்கன் சார். நான் நல்லா தமிழ் பேசினா எல்லாத்தையும் கொடுத்தாலும் கொடுத்துருவான் சார். ட்ரை பண்ணி பார்ப்போமே. Damn it. என்னமோ பண்ணி தொலை. ஆனா எனக்கு அவன்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் எல்லாம் அப்படியே முழுசா வேணும். Do you understand that? அதை பத்தி கவலைப்படாதீங்க சார், வாங்கிடலாம் சார். சரி, நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். சொல்லுங்க சார். மேனகா கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு. யாரோ ஒருத்தன் வெற்றிமாறன் ஒரு ஆபீசர் இந்த கேஸை ரொம்ப குறைறான். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தோணுது. எல்லாத்தையும்னா? எல்லாத்தையும் தான் இல்ல. சங்கர் பாண்டியனை ஜூஸ்ல விஷம் கலந்து கொன்னது, அர்ஜுன நீ லாரி ஏத்தி கொன்னது, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு தோணுது. எப்படி சார் முடியும்? அதான் சொன்னனே, அவ எல்லாத்தையும் கொடைறான்னு. Do you know something? ஜெயில ரேகாவை போய் விசாரிச்சிருக்கான். ஆனா என்ன விசாரிச்சான்னு தெரியல. அவன் நமக்கு பாதகமா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா கூட நூல் மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாதுல்ல சார். அந்த வெற்றிமாறன் சிபிஐ மேனகா கேஸ் தானே விசாரிக்க வந்தான். எதுக்கு தேவையில்லாம இந்த கேஸ்ல மூக்க நுழைக்கிறான்? சங்கர் பாண்டியன் கேஸையும் மேனகா கேஸையும் ஒன்னாக்குனதே நம்ம தானே. ஓ, இதத்தான் தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்களா சார்? What are you blabbering dilla? What are you blabbering? சாரி சார், அந்த தோளம் கூட பேசி பேசி இந்த பழமொழி எல்லாம் ஒட்டிக்கிடுச்சு சார். Oh, நீங்க சொல்லுங்க சார். அப்படியே சிக்கல்ல மாட்டி விடணும்னு மேனகா கடத்தல், சங்கர் பாண்டியனை தலைமறைவா வச்சிருந்தது எல்லாத்துக்கும் அவதான் காரணம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ சிபிஐ எல்லாத்தையும் தோண்டுது. இப்போ என்னதான் சார் செய்யணும்? நீ கடைசி வரைக்கும் சொந்தமாவே யோசிக்க மாட்டியாதில்ல சார்? நீங்க தான் யோசிக்க வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கீங்களே சார். ஜெயிலுக்குள்ள இருக்கிற ரேகா வெற்றிமாறன் கிட்டயோ விசாரணையிலையோ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அது நம்ம கையில இல்லையா சார்? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பாசம் பரிவன் எல்லாம் பார்க்க கூடாது இல்ல சார்? எஸ், ரேகா உயிரோட இருக்கிறது நமக்கு ஆபத்து. Do you understand that? சார், ஜெயில போய் அவ கதையை எப்படி சார் முடிக்கிறது? மாட்டினா அடுத்த செல்ல உடனே அடைச்சிருவானுங்க சார். ரொம்ப ரிஸ்க் சார். அதுக்கு தான் இந்த பொறுப்பை உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஓகே சார். ஜெயில வச்சு ரேகாவை தீர்த்துக்கிட்டுறது கஷ்டம்தான் சார். ஆனா விசாரணைக்கு வெளியே தானே கூட்டு வரணும். அப்ப தூக்கிடுதான் சார். தில்லா, நீ சொதப்பிட மாட்டியே. ஏன்னா ஒரு தடவை மிஸ் ஆனாலும் போலீஸ்க்கு க்ளூ கிடைச்சிடும். நான் பாத்துக்கிறேன் சார். இந்த நிமிஷத்துல இருந்து ரேகா உயிரோட இல்லைன்னு நினைங்க சார். குட் தில்லா, சொன்னது செய். உன்னை நான் எல்லாத்துக்கும் மொத்தமா கவனிக்கிறேன். கவனிச்சுதானே சார் ஆகணும். அது உங்க கடமை சார். வரட்டுமா சார்? முடிச்சுவா தில்லா. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார்.
இது வரைக்கும் நாம நடத்தின இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்கு. மேற்கொண்டு இந்த கேஸை எப்படி கொண்டு போகலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னும் நாம தீவிரமா விசாரணை ஆரம்பிக்கவே இல்லை சார். எஸ் சார். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தீர்மானமான முடிவுக்கு வர முடியாது சார். நாம விசாரிச்ச ஒவ்வொருத்தரும் மத்தவங்க மேலதான் குற்றம் சுமத்துறாங்க. இதெல்லாம் யார் செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சா எல்லாருக்குமே சம வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமையில நாம விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்தினா மேற்கொண்டு பல குழப்பமான தகவல்கள் தான் கிடைக்கும். சார், இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம இன்வெஸ்டிகேஷன் முறையை மாத்தணும்னு சொல்றேன். எஸ் சார். எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. நாம மேனகா கடத்தல் சம்பந்தப்பட்ட விசாரணையை தான் ஆரம்பிச்சோம். ஆனா சங்கரபாண்டியன் கொலை வழக்கு, தோழர் காணாம போனதுன்னு திசை மாறிட்டோம். நம்ம கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஒரே பக்கம் இருக்கிறது நல்லது சார். நோ மிஸ்டர் சேரன், நீங்க எல்லா கேஸையும் தனித்தனியா பாக்குறீங்க. ஆனா நான் ஒரே கேஸ்ல நடந்த பல சம்பவங்களா பாக்குறேன். நம்மளோட குழப்பத்துக்கும் அதான் காரணம் சார். சேரன் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியா விசாரிக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது சார். அப்படி பார்க்கும்போது நாம பல விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். பொதுவா ஒரு சம்பவத்துக்கும் இன்னொரு சம்பவத்துக்கும் இருக்கிற தொடர்பு அருந்து போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த குற்றங்கள் எல்லாம் தனித்தனியா ஒண்ணுக்கொன்னு தொடர்பு இல்லாம நடத்தப்பட்ட குற்றங்கள் இல்ல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா கேஸ்லயும் அபி, மேனகா, ஆதி, தோழர், சங்கரபாண்டியன், ரேகா, அப்புறம் தொல்காப்பியன், இவங்க எல்லாரும் தான் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி மூணாவது நபரா ஒருத்தர் இருக்காருன்னா அது மேனகாவை காப்பாத்துறதுக்காக சுட்டு கொல்லப்பட்ட மர்ம நபர் ஒருத்தர் தான். பட் அவனும் கூட நான் சொன்ன இந்த நபர்களோட ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டவன் தான். சோ இந்த கேஸை தனித்தனியா பிரிச்சு பார்க்க கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விலகி நின்று இந்த கேஸை பார்த்தா மலைப்பாதான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆதாரத்தை பிடிச்சுக்கிட்டு உள்ள இறங்கிட்டோம்னா நம்மளோட ஒவ்வொரு கேள்விக்கும் சுலபமாவே பதில் கிடைக்கும். அப்ப நாம இதை எங்கேருந்து ஆரம்பிக்க போறோம் சார்? இந்த வழக்குல கடைசியா நடந்த சம்பவம் தோழர் கடத்தப்பட்டது. அதுக்கு முன்னால சங்கரபாண்டியன் கொல்லப்பட்டது. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சா நூல் பிடிச்சா மாதிரி முதல்ல நடந்த சம்பவம் வரைக்கும் கண்டுபிடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். தோழர் சம்பந்தப்பட்ட வழக்குல எந்த ஆதாரமும் கிடைக்கல. ரேகாவை விசாரிச்சதுலயும் புதுசா எதுவும் கிடைக்கல. வழக்கம் போல ரேகா அபி மேல பழிய போடுறா. ஆனா ரேகா அப்பாவி. இதை செஞ்சது ஆதியா இருந்தாலும் அபியா இருந்தாலும் ரேகாவுக்கு இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு திட்டவட்டமா தெரியாது. அவங்கள நம்ம கஸ்டடியில எடுத்து விசாரிக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவளுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. இப்ப அவளை நம்ம கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்றீங்க? ஆதியோட வீட்டுல தான் ரேகா தங்கி இருந்திருக்கா. அவள் அறியாம அங்க சில சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அவளை கஸ்டடியில் எடுத்து நம்ம ஃப்ரெண்ட்லியா விசாரிச்சா நிச்சயமா அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவா எதுவும் தெரியாதவங்க கிட்ட தான் நமக்கு தேவையான விஷயங்கள் அடங்கி இருக்கும். அப்போ உடனடியே நம்ம கஸ்டடியில் எடுத்து விசாரிப்போம் சார். எஸ், அதுக்கு முதல்ல நாம கோர்ட்ல அஃபிடவிட் ப்ரொடியூஸ் பண்ணி பர்மிஷன் வாங்கணும். மிஸ்டர் பாண்டியன், சொல்லுங்க சார். ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நான் சொல்றதை அப்படியே எழுதுங்க. எஸ் சார். கவனமா எழுதுங்க. இதைத்தான் நம்ம கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே சார். முதல்ல டேட்டை போட்டுக்குங்க. ஃப்ரம் வெற்றிமாறன், சிபிஐ. ஆனந்தி, பாரதி, உள்ள வரலாமா? என்ன புதுசா கேட்டுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. என்னது ரொம்ப சீரியஸா ஏதோ புக்கு படிச்சிட்டு இருக்க? தஞ்சை பிரகாஷோட நாவல் படிச்சிட்டு இருக்கேன். பிடிக்குமா? ஏன்? இல்ல, எனக்கு அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெண்டு பேரும் ரசனையும் ஒன்னா இருக்கேன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல நம்ம ரசனை ஒத்து போகுது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா பேசி சிரிச்சு சந்தோஷமா வாழறதுக்கு இந்த ஒத்த ரசனை தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஆனந்தி. அது மட்டும் இல்ல, சமயத்துல ஏன் பல நேரங்கள்ல இந்த ஒத்த ரசனை தான் காதலுக்கு முதல் படியா இருந்துட்டு இருக்கு. ஆனா அது மட்டுமே காதலுக்கு காரணமா இருக்காதுல்ல?
கல்யாணத்துக்கு அப்புறமும் சில பெண்கள் இன்னொரு ஆணை காதலிக்கிறதும் ஏன் பெண்கள் மட்டும்தான் அது செய்றாங்களா? இல்ல ஆண்களும் அப்படி செய்றாங்க. அது கூட ரசனைக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பார்ட்னர் சந்திக்கிறதுனால தான் நிகழ்துன்னு நான் நினைக்கிறேன். ஐயோ பாரதி, வந்த உடனே ஒரு ஆர்கியூமெண்ட் தேவையா? முதல்ல காஃபியை சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசலாமா? ஓகே ஷியோர். ஓகே. என்ன ம் என்ன பாரதி? ம் ம் என்ன? பூச்சி. ஐயோ எங்க? ஆ பூச்சி விழுந்துருச்சு. என்னது? ம் என்ன மைண்ட் டிஸ்டர்ப்டா இருக்கீங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ஆ தஞ்சை பிரகாஷ் ஆ அவருடைய கதைகள் வெளியே சொல்ல முடியாத நிறைய விஷயங்களை அப்படியே அந்தரங்கமாக இருக்குமே, அது மாதிரி விஷயங்களை அப்படியே முச்சந்தியில் போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும். ம். அதை யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் எழுத்துகளுக்கு சரியான மதிப்பு இல்லைன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. பெரும்பாலும் நல்ல படைப்புகளையும் நல்ல படைப்பாளர்களையும் நாம தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. சுயத்தம்பட்டு அடிக்கிறவங்களையும் விளம்பரத்துக்காக ஆஹா ஓஹோன்னு விமர்சனம் பண்றவங்கள தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி கேவலம்லாம் இங்கே தான் நடக்குது. ஹலோ, அது இங்கே மட்டும் நடக்கல, உலகம் முழுக்க நடக்குது. ம் என்ன வேணும்னு சொல்லு, காஃபி காஃபி தூள். நான் எடுத்து கொடுக்குறேன். இதா. ஆ ஆ யா சக்கரை சக்கரையும் வேணும். ம் ம் Thanks. நான் காஃபி போட்டு கொண்டு வரேன், நீங்க போய் உட்காருங்களேன். ம் ம் ம். பாரதி காஃபி. ஓ, இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகலையா ஆனந்தி? ஹலோ, ஆஃபீஸ் போகலையான்னு கேட்டேன். இல்ல போல. ஆ ஒரு ஆர்டிக்கல் எழுத வேண்டியது இருக்கு, அது வீட்ல இருந்து எழுதினாலே போதும். உங்களுக்கு எந்த ஒர்க் இல்லையா? ஒர்க் இருக்கு, போகணும். உட்காரேன். ஆ சிட் டவுன். இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு. நான் காஃபி சொன்னேன், எப்பவும் போல இல்லாம ஏதோ வித்தியாசமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. அது எப்படி சாப்பிடாமலே எப்படி சொல்ற? பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது. ஓ, ஐம் சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை, உங்கள் டிஸ்கஷனை நான் பிரேக் பண்ணிட்டேனான்னு கேட்டேன்.
இல்லை இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த பக்கம் ஒரு ஒர்க் அப்படியே ஆனந்தியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். டைம் ஆச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். வரேன் ஆனந்தி. ஏன் அப்படி பார்க்குற? நான் சாதாரணமாக தான் கேட்டேன். Did I not tell you the other day? பாரதி மேட்டரில் இனிமேல் நான் சந்தேகப்பட மாட்டேன்னு. அப்படி இருக்கும்போது அவன் எதுக்காக என்னை பார்த்து இப்படி பயந்து ஓடுறான்னு புரியலையே. நீ உன் ரூமுக்கு போறியா? நானே ஏற்கனவே குழம்பி போயிருக்கேன். அதில் நீ வேற புதுசா எதையாவது பேசி என்னை இரிட்டேட் பண்ணாத. சி that's not the issue. எப்போ டிவோர்ஸ் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோமோ அதுக்கப்புறம் உன் விஷயத்தில் நான் எதுக்காக தலையிடணும்? இட்ஸ் மீனிங்லெஸ். லிசன், இட்ஸ் யோர் லைஃப். அதை நீ எப்படி வேணா வாழ்ந்துக்க, எப்படி வேணா இருந்துக்க. I don't care. Catch you. எல்லாமே தற்செயலா நடந்ததா இல்ல நான் தான் மனசு போட்டு குழப்பிக்கிறேனா? பாரதி என்னோட ஃப்ரெண்ட், நிச்சயமா குட் ஃப்ரெண்ட் தான். எனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு. கார்த்திக் பேச்சை கேட்டு கேட்டு எல்லாரையும் தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்.